மார்னிங் கஃபே presented by பொன்வண்டு டிட்டர்ஜென்ட் powered by சைபால். நேத்து அப்படிங்கிறது முடிஞ்ச நாள், இன்னைக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கையில இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கருத்தோட இன்னைக்கு மார்னிங் கஃபேக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. இந்த இனிய நாள்ல உங்க எல்லாரையுமே நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நான் உங்கள் ஸ்வாதிஷ்டா. ஸ்வாதி, இப்ப நிறைய பேர் ஆர்கானிக் ஃபுட் கன்சூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல? ஆமா கண்மணி, ஒரு காலத்துல இயற்கையோட நம்ம ரொம்ப இணைஞ்சு இருந்தோம். பட் இப்போ நிறைய இடத்துல ஆர்கானிக் பொருள்லாம் நம்ம யூஸ் பண்றதே இல்லை. பட் கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை கிட்ட மறுபடியும் இணைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்போ ஆர்கானிக் ஃபுட் மேல இருக்கிற நம்மளோட ஆர்வம் ஃபுட்டை தாண்டி உடைகள் மேலயும் போயிட்டு இருக்கு. என்ன சொல்ற, ஆர்கானிக் உடையா? எஸ், அதாவது திருப்பூரை சேர்ந்த ஈகோலைட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் ஆர்கானிக் க்ளோத்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி இதை உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆர்கானிக் முறையில விளைவிக்கப்பட்ட பருத்தியில இருந்து தான் இதை உருவாக்குறாங்களாம். இப்படி இந்த ஆர்கானிக் முறையில விளைவிக்கப்பட்ட பருத்தியை இவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே விவசாயிகள் இருக்காங்களாம். சரி, ஓகே, ஆர்கானிக் முறையில பருத்தியை விளைவிக்கிறாங்க, அதெல்லாம் ஃபைன். பட் நம்ம அந்த ஆடையை வேர் பண்ணும் போது அதுல இந்த ஆர்டிபிஷியல் டை எல்லாம் கலப்பாங்கல்ல? எக்ஸலன்ட் கொஸ்டின் ஸ்வாதி. இதே கேள்விதான் இந்த ஆர்கனைசேஷனோட எம்டியான பாலகுருநாதன் அவர்களுக்கு தோணி இருக்கு. ஸோ அவரை இதே மாதிரி தான் யோசிச்சிருக்காரு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆர்கானிக் பருத்தி எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு உடையை உருவாக்குறோம், ஆனா அதுக்கு எதுக்கு மறுபடியும் நம்ம ஆர்டிஃபிஷியல் டை யூஸ் பண்ணணும்? அதேமாதிரி நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ல இருந்து கொண்டு வந்தா என்னன்னு யோசிச்சுதான் வெஜிடபிள் எக்ஸ்ட்ராக்ட், ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்ல எல்லாம் இருந்து ஒரு டை உருவாக்கியிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா மஞ்சள் யூஸ் பண்ணி எல்லோ கலர் தயாரிச்சிருக்காரு, போமோகிரானட் ஜூஸ்ல இருந்து ரெட் கலர் யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான கலர்ஸ் கொண்டுதான் அவங்களுடைய ஆடைகளுமே அவங்க தயாரிக்கிறாங்க. சூப்பரான விஷயம். ஆக்சுவலா இந்த மெத்தட் ரொம்ப பாரம்பரியமான ஒரு மெத்தடா இருக்கும்ல? ஆமா ஸ்வாதி, நீ சொன்ன மாதிரி அந்த காலத்துல இருந்த ஆடைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் டை எதுவுமே யூஸ் பண்ணல. அதே நேரத்துல கோயில் கோபுரம் இருக்கு இல்லையா, அது கூட வண்ணங்கள் பூசும் போது இந்த மாதிரி வெஜிடபிள்ல இருந்து ஃப்ரூட்ல இருந்து எடுக்கப்பட்ட வண்ணங்களை தான் அவங்க உபயோகப்படுத்தினாங்க. ஸோ இப்போ இந்த ஆர்கனைசேஷன் மூலமா இவங்க உருவாக்குற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய மெத்தட் இருந்தாலும் கூட இன்னும் அட்வான்ஸ்டான முறையில அதை செய்யறாங்கன்னு சொல்லலாம். ஓகே கண்மணி, இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் டைஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கின்க்கு எதுவும் ப்ராப்ளம் வராதா? எஸ், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதுவும் பெரும்பாலும் யாருக்கு அது இருக்குன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தான். ஏன்னா குழந்தைகளோட ஸ்கின் பாத்தீங்கன்னா பெரியவங்களதை விட கொஞ்சம் மென்மையான ஸ்கின்னா தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதால தான் இந்த நிறுவனம் தொடங்கும் போது குழந்தைகளுக்கான ஆடைகளை இவங்க மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஸோ ஒரு நல்ல முயற்சியை இந்த நிறுவனம் எடுத்திருக்காங்க. ஸோ அது கண்டிப்பா வெற்றிகரமா அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்தலாம். ஸோ இந்த தகவலோட இப்போ நம்ம அடுத்ததா யோகாசனம் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், குஷபாவ யோகால இருந்து. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆசனா சுப்த பதகோனாசனம். பதகோனாசனா நம்ம பார்த்துருக்கோம். உட்காந்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கிட்டு நீங்க உங்களோட தொடைகளை கரெக்டா கீழே இறக்கி ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது பதகோனாசனா ஸ்டைல், முன்னாடி போய் பெண்ட் பண்றது. அதே நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா உங்க ஆம்ஸ்ட்ரிங்ஸ் நிறைய விரிஞ்சிருக்காது, அதனாலே கீழே போகாம இருக்கும். ஹிப் ஜாயிண்ட் உங்களோட தொடைகள்ல இருக்கிற தசைகளுக்கு ஒர்க் ஆகும். பதகோனாசனா ஹிப் ஜாயிண்ட் தொடை பகுதிக்கு நல்ல ஒர்க் அவுட் கொடுக்கிற ஒரு ஆசனா. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, உங்களோட பெண்களுக்கு மாதாந்திர பிரச்சனை இருக்கிற ப்ராப்ளமுக்கும் உங்களோட ஹார்மோனோட கவுண்ட்ஸ் கரெக்டா ஃபார்ம் ஆகாத விஷயத்துல இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி பட்சத்துல பதகோனாசனா வெரி ஹெல்ப்ஃபுல். அதே ஸ்லீப்பிங்லயும் பதகோனாசனா பண்ணலாம். ஸோ லைங் டவுன் பொசிஷன், அதாவது சுப்தனா லைங், அதாவது படுத்துட்டு இருக்கிறது பதகோனாசனா பண்றது. ஸோ எதுக்கு யாருக்கு இதெல்லாம் ஹெல்ப் ஆகுது? ஆண்கள் பெண்களுக்கு நீங்க ஸ்கூட்டி ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்கன்னா என்ன ஆகுதுன்னா நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கு, ரோட் சரி எல்லாமே இருக்கு. அந்த ப்ரெஷர் எங்க விழும்னா உங்களோட பட் லைனும் உங்க ஹிப்ல தான் விழும். அதனாலே அங்க இருக்கிற எல்லா பகுதியுமே கொஞ்சமே ரொம்ப டெலிகேட்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெலிகேட்டானதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் இருந்துட்டே இருக்கணும். அதுல சுப்த பதகோனாசனா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சுப்த பதகோனாசனா எப்படி பண்ணலான்னுட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட மேட் லென்த்துக்கு படுத்துக்கோங்க. படுத்துக்கிட்டு உங்க இடுப்பு கரெக்டா மேட்டுக்கு கீழே விழுதான்னு பாருங்க. நல்லா விழும்போது ஒவ்வொரு காலா ஸ்ப்ரெட் பண்ணி அதே 2 பாதத்தையும் ஜாயின் பண்ண வைங்க. ஜாயின் பண்ணிட்டு மெதுவா உள் பக்கமா இழுக்க பாருங்க. உள் பக்கமா இழுக்க பார்க்கும்போது இங்க பிரஷர் தெரிஞ்சா மெதுவா உங்களோட 2 முட்டிகளையும் க்ளோஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்.
நீங்க கால்களை விரிய வைக்கலாம். இந்த மாதிரி விரிய வைக்கும் போது உங்களுக்கு வலி ஏற்படும். இல்லைன்னா ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி ஆகுதுன்னா உங்க ஆம்ஸ்ட்ரிங்ல வலி ஏற்படும். அந்த டைம்ல மெதுவா உங்க கால்களை சேர்த்துக்கோங்க. முட்டி முட்டி ஜாயின் பண்ணிட்டு மூச்சு உள்ள வெளியேனிட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மெதுவா இழுங்க, மூச்சு உள்ள வெளியே பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் சுப்த பதுகோணாசனால நீங்க வந்துடலாம். லென்த் எப்பவுமே பார்த்துக்கோங்க, லென்த் கொஞ்சம் நியர்பை இருக்கணும். நியர்பை இருந்த போது என்ன ஆகும்னா உங்களோட முதுகு தண்டு கரெக்டா பூமியில பதியும், அதாவது மேட்ல கரெக்டா பதியும். உங்களோட பட் லைன் வந்து பிரஸ் ஆகுற மாதிரி இருக்கும். பிரஸ் ஆகும்போது உங்க கைகளை உங்க தொடை மேல வச்சு புஷ் பண்றதுக்கு பாருங்க. எவ்வளவு புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணி பாருங்க. இப்போ உங்க கைகள், அதாவது உங்களோட லெஃப்ட் கையை எடுத்து உங்க மார்பு பகுதியிலயோ ரைட் கையை எடுத்து உங்க வயிற்று பகுதியிலயோ வச்சு மூச்சு உள்ள வெளியே வாங்குறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே, மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. அடிவயிறுல நிறையவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட் இருந்தா, கொழுப்பு சத்து இருந்தா இது அதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை டெஃபினெட்லி ஒரு 3 மினிட்ஸ்ல இருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் மூச்சு உள்ள வெளியே பிராக்டிஸ் பண்ணி இதே பொசிஷன்ல இருக்கலாம். வலிக்கும் போது மட்டும் மெதுவா உங்க கால்களை எழுப்பி முட்டியும் டச் ஆகுற மாதிரி ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கேப்புக்கு அப்புறமா மறுபடியும் நீங்க திறந்து சோ உங்களோட பட்டர்ஃப்ளை ஸ்டைலையும் இங்க நீங்க ட்ரை பண்ணலாம். அதாவது கால்கள் உள்ள, கால்கள் வெளியே, கால்கள் உள்ள, கால்கள் வெளியே, உள்ள, மூச்சு உள்ள, கால்கள் வெளியே, மூச்சும் வெளியே, மூச்சு உள்ள, கால்கள் உள்ள, மூச்சுகள் வெளியே, கால்களும் வெளியே. இந்த மாதிரி இருந்துட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்லோவா நீங்க உங்க பாடியை ரிலாக்ஸ் பண்ணிட்டு மெதுவா மேல வந்துடுங்க. நீங்க இப்ப பார்த்தது சுப்த பதுகோணாசனா. இது வந்து நார்மலி வயசானவங்களுக்கு உட்காந்துட்டு பதுகோணாசனா பண்ணும் போது அவங்களுக்கு வலி ஏற்படுது. ஏன்னா நிறைய நேரம் அவங்களால உட்கார முடியாதனால. அதனால நீங்க உட்காந்துக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷம் பதுகோணாசனா ஸ்டைல் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சுப்த பதுகோணா, அதான் படுத்துக்கிட்டு பதுகோணாசனாவை நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும் போது உங்க இடுப்பு வலிகள், இடுப்புல இருக்கிற தசைகள், உங்க பட் லைன், அதாவது கீழ் மேல் பகுதியில இருக்கிற பட் லைன்ல ஏற்படுற பிரஷருக்கு இது ஒரு நல்ல எனர்ஜியாவும் கொடுக்கும். சோ இன்னைக்கு நீங்க சுப்த பதுகோணாசனா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஒரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கைக்கு நம்ம மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கோம். ஆனா மறக்காம அந்த லிஸ்ட்ல யோகாசனத்தையும் சேர்த்துக்கணும். எஸ், யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் நம்ம முறைப்படி கத்துக்கிட்டு டெய்லி பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, கால மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ரயில்வே நெட்வொர்க்கும் மாறிக்கிட்டே இருக்குல்ல? ஆமா சுவாதி, முதல்ல ரயில்வே சிஸ்டம்ல வந்த வித்தியாசமான ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றது, அதுக்கப்புறமா ஆப் யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்றதுன்னு ஒரு மெத்தட் வந்துச்சு. இப்பதான் புதுசா அந்த மாதிரி வந்திருக்கா? எஸ், எக்ஸாக்ட்லி. இப்ப டோர் டெலிவரியில புக்கிங் முன்னாடி பேமெண்ட் பின்னாடின்னு ஒரு புது ஃபெசிலிட்டியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ரிசர்வ் பண்ண ட்ரெயின் டிக்கெட்ஸை வீட்டுக்கு டெலிவர் பண்றது, ஹோம் டெலிவரி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாவே இருக்கிற ஒரு ஆப்ஷன் தானே. அதுல கண்மணி, முன்னாடிலாம் நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணும்போது நம்ம ஆன்லைன்லயே பே பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்து டிக்கெட்ஸ் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆன் தி ஸ்பாட் வந்து கேஷ் பே பண்ணிக்கலாம். ஓ, ட்ரெயின் டிக்கெட் டெலிவரி பண்றதுமே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்துருச்சுன்னு சொல்லு. சரி, இப்போ அவங்க ஆல் ஆஃப் சடனா வந்துடுறாங்க, நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, அந்த சமயத்துல நம்ம கையில கேஷ் இல்ல அப்படிங்கிறப்போ நமக்கு பிரச்சனை தானே? அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்ல. நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இல்ல மொபைல் வாலெட் இந்த மாதிரி டிஜிட்டல் சிஸ்டம் யூஸ் பண்ணி கூட பே பண்ணிக்கலாம். ஓ சூப்பர்ல. நம்ம சமீபத்துல தான் ட்ரெயின் டிராவல் பண்றதுக்கு முன்னாடி தேவைப்படுற ஃபுட்டை எப்படி ஆர்டர் பண்றது, அது மட்டும் இல்லாம நமக்கு தேவைப்படுற பிளாங்கெட்ஸ், பெட்ஷீட்ஸ், பில்லோ எல்லாம் எப்படி ஆர்டர் பண்றதுங்கிறத பத்தி பார்த்தோம்ல. ஆமா கண்மணி, இப்ப ரீசெண்டா வந்து நிறைய ரயில்வே ரூட்ஸ்ல வந்து பிரைவேட் ட்ரெயின்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்களாம். அப்படி அது மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கூட போட்டி போடுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுவாதி, உலகத்திலேயே இந்தியன் ரயில்வேஸ் எக்கச்சக்கமான சொத்துக்கள் இருக்கக்கூடிய நிறுவனம். சோ அதை யாராலையும் அசைக்க முடியாது. இப்ப நம்மள அசைக்க முடியாம நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும். சோ மார்ஷல் ஆர்ட்ஸ் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்க கார்த்திகா. தினமும் நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் கொடுத்த டெக்னிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி அதுல கண்டிப்பா பெனிஃபிட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிம்பிள் எஃபெக்டிவ் டெக்னிக் நம்ம திருப்பி பார்க்க போறோம்.
ஸ்லாப்பிங். ஜென்ரலாவே வந்துட்டு நம்ம இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி சிச்சுவேஷனை கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணணும். பட் இன்கேஸ் ரொம்ப அக்ரெசிவா போய் அந்த சிச்சுவேஷன் அவங்க ஸ்லாப் பண்ண வராங்க அப்படின்னா அதை எப்படி நீங்க டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த டெக்னிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என் கூட என்னோட பார்ட்னர் கிறிஸ்டினா இருக்காங்க. ஹாய் கிறிஸ்டினா. ஹாய். வெல்கம் டு தி ஷோ. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்லாப் பண்ண வராங்க. ஸோ இதை நீங்க பிளாக் பண்றீங்க. இது பிளாக் பண்ணும் போதே ஸ்லாப் பண்ணுங்க. எஸ். ஸோ இப்போ நீங்க பிளாக் மட்டும் தான் பண்ணீங்க. இந்த விஷயத்துல நீங்க உங்களை மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ணீங்க. ஆனாலுமே அகைன் டூ இங்க பிளாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குமே வந்துட்டு அவங்க ஸ்லாப் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அட்டாக்குமே ஆகுது. ஸோ இந்த டெக்னிக்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட எய்ம் என்ன? டிஃபெண்ட் பண்றது. அந்த டிஃபென்ஸோட ஒரு அட்டாக்குமே இருக்கு. ஸோ அந்த அட்டாக் இன் கேஸ் அவங்க அடிச்சாங்கன்னா அவங்க மேல படும். ஸோ அது வந்துட்டு நீங்க அந்த சிச்சுவேஷனை அவாய்டும் பண்றீங்க ஒன்னுத்துல, பிளஸ் உங்களை டிஃபெண்டும் பண்ணிக்கிறீங்க. அதை இன்னும் ஒரே ஒரு வாட்டி ஸ்லோவா காமிக்கிறேன். டூ. ஸோ இங்க பிளாக் பண்றீங்க, அவங்க அட்டாக் பண்ண வராங்க, அவங்களுக்கு அட்டாக் ஆகுது. ஸோ இதுதான் இந்த டெக்னிக். இப்போ செகண்ட் டெக்னிக்கு போலாம். இதே வந்துட்டு ஸ்லாப் பண்ண வராங்க. ஸ்லாப் பண்ண வரும்போது இப்படி மிஸ் பண்றீங்க. ஸோ ஸ்லாப் பண்ணும்போது மெயினாவே வந்துட்டு அவங்களோட இன்டென்ஷன் என்ன? உங்களை வந்துட்டு எப்பவுமே ஒரு ஆங்கர், ஒரு நார்மல் சிச்சுவேஷனை மீறி ஒரு ஆங்கர் வரும்போது தான் ஜென்ரலாவே வந்து ஸ்லாப் பண்ணுவாங்க. இப்போ ஸ்லாப் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் வந்து இன்டென்ஸா இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸை நம்ம பேட் பண்ணி இல்ல பிளாக் பண்ணும்போது கூட நம்ம வந்து அந்த ஃபோர்ஸை பேட் பண்றோம். அதுக்கு பதிலா நம்ம அதை மிஸ் பண்ணிட்டு போறது அப்படின்றது புத்திசாலித்தனம். ஸோ இந்த டைம்ல மிஸ் பண்ணுங்க. மிஸ் பண்ணிட்டு இன்கேஸ் நெசசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்களை இப்படி அட்டாக் பண்ணலாம். அதை இன்னும் கொஞ்சம் சீக்வென்ஸா காமிக்கிறேன். டூ. எஸ். யூ வாண்ட் டு ட்ரை தட்? ஸோ இப்போ நான் ஸ்லாப் பண்றேன், அதை நீங்க மிஸ் பண்றீங்க. அது இன்னும் ஆப்போனன்ட் கிட்ட வந்து இப்படி அட்டாக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்க மேல படும். இங்கே அட்டாக் பண்ணீங்கன்னா அங்க ஸ்பேஸ் தான் இருக்கு. ஓகே, அகைன் ட்ரை. எஸ், குட். ஸோ இது செகண்ட் டெக்னிக். இதுவும் நீங்க ஸ்லாப்பிங்க்கு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இந்த மிஸ்ஸிங் உங்களுக்கு வந்துச்சுனாலே அந்த ஸ்லாப்பை நீங்க இவேட் பண்ணிடுவீங்க. அடுத்து தேர்ட் டெக்னிக்கு போலாம். இது அப்போ நீங்க பிளாக் பண்ணிருக்கீங்க, கூடவே வந்துட்டு இப்படி அட்டாக் பண்றீங்க. இதுல வந்து ஆக்சுவலா வந்து இதுவுமே வந்துட்டு ஒரு இன்டென்ஷனோட அவங்க வராங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஜென்ரலாவே வந்து ஸ்லாப் பண்றவங்க வந்துட்டு அக்ரெசிவ்னஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஓவர் ஆகும்போது அப்படிதான் வந்து அவங்க ஸ்லாப் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு நம்ம மோஸ்டா அவாய்ட் பண்ணிக்கிறது இட்ஸ் பெட்டர். அதுக்கு மெயினா மிஸ்ஸிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க, திருப்பியும் அட்டாக் பண்றதை விட. ஓகே, ஸோ இப்போ தேர்ட் டெக்னிக் பார்க்க போலாம். இந்த டெக்னிக் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிம்பிள் விஷயம், பேசிக் விஷயம் சொல்லி தரேன். இப்போ ஜென்ரலா வந்து இதுலயுமே நம்ம ஸ்லாப்பை மிஸ் தான் பண்ண போறோம், மிஸ்ஸிங் கூட சேர்ந்து ஒரு அட்டாக்கும் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மிஸ்ஸிங் எப்படி பண்றதுன்னு பாருங்க. ஜென்ரலாவே வந்து எல்லாருமே இப்படி உட்கார்ந்து எழுந்திருப்பீங்க, கரெக்டா? ஸோ இப்போ ஒருத்தவங்க அடிக்க வராங்க அப்படின்ற போது டக்குன்னு நம்ம இப்படி உட்கார போறோம். ஸோ இது உட்காரும் போது உங்க லெக்ஸ் அண்ட் ஷோல்டர் லெவலுக்கு உங்க லெக்ஸை வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இந்த லெவலுக்கு வச்சுக்கோங்க. இதுல இருந்து பேக் போன் ஸ்ட்ரெயிட்டா போகணும். ஸோ பேக் போன் ஸ்ட்ரெயிட்டா போகும்போது உங்களுக்கு இப்போ ஆப்போனண்ட்டை வந்து புஷ் பண்ண போறீங்க. புஷ் பண்ணும்போது அது ஸ்ட்ரெயிட்டா இந்த பார்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி புஷ் பண்ண போறீங்க. ஸோ அது ஸ்ட்ரெயிட்டா ரிலீஸ் ஆகும். ஸோ அதுதான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸ்லாப் பண்ணுவாங்க, இங்க மிஸ் பண்றீங்க, இங்க புஷ் பண்றீங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த டெக்னிக். நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸ்லாப், அதுல புஷ். அகைன் அது உட்காரும் போது இப்படி போகுது, கரெக்டா? ஸோ அந்த லெக் வந்து எப்பவுமே இப்படி போகாம ஷோல்டர் லெவல் இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா போகணும். ஸோ அகைன் ட்ரை தட். எஸ், சம்வாட். அது கொஞ்சம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நீங்க அந்த ஆப்போனன்ட்க்கு ரீச்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புஷ் கரெக்டா வரும். ஓகே, ஸோ இப்போ ஸ்லாப் பண்ண வரும்போது ஆப்வியஸா அவங்க கொஞ்சம் நெருங்குவாங்க. அந்த நெருங்கறத அவே பண்ண போறீங்க. ஓகே, ஸ்லாப் பண்ணுவாங்க. எஸ், ஓகே. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து இதுல அவ்வளோவே இல்லாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களால அந்த புஷ்ஷை எஃபெக்டிவா காமிக்க முடியும். ஸோ இது தேர்ட் டெக்னிக். இதையும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. இப்போ நம்ம ஃபோர்த் டெக்னிக்கு போகலாம். ஃபோர்த் டெக்னிக் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேட், அதை இன்னும் கொஞ்சம் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்லாப்பை வரும்போது ஆஸ் யூஷுவல் பிளாக் பண்ண போறோம். இதை பிளாக் பண்ணி இந்த ஆப்போனன்ட்டை இங்க ஹோல்ட் பண்ணி லெக்க இந்த மாதிரி அவங்க லெக்ல பிளாக் பண்ண போறோம். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த ஆப்போனன்ட்டோட பேலன்ஸ் போகும். பேலன்ஸ் போகும்போது நீங்க அப்படியே நார்மலா தான் நடப்பீங்க. பட் அவங்க அப்படியே வந்துட்டு
கூடயே ட்ராக் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுச்சுவேஷன்ல வந்து தெரிஞ்சவங்க இல்லாம கொஞ்சம் தெரியாதவங்க வந்து ஸ்லாப் பண்ண வராங்க அப்படின்ற சுச்சுவேஷன்ல ரெடி ஸ்லாப், அவ்வளவுதான், வாங்க அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போக வேண்டியதுதான். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டெக்னிக்ஸ். ஸ்லாப்பிங் வரும்போது நீங்க இந்த மாதிரி டெக்னிக்ஸை ஈஸியா இருக்கு, சிம்பிளா இருக்கு, எஃபெக்டிவாவும் இருக்கு, இதை அப்ளை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம 4 டெக்னிக்ஸ் ஸ்லாப்பிங்காக பார்த்தோம். இந்த விஷயங்களை கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி அதுல பெனிஃபிட்ஸ் அடைங்க. இன்னும் நிறைய டெக்னிக்ஸோட நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். until then நன்றி, வணக்கம். கண்மணி, டிராவலிங் அப்படிங்கறதே ஒரு பிளசண்டான விஷயம் தான். அதையும் ட்ரெயின் டிராவல் பண்றதுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆனா அந்த ட்ரெயின் டிராவல் எப்போ பிளசண்டா ஸ்மூத்தா அமையும்னா நம்மளோட பேசஞ்சர்ஸோட கம்ஃபர்டபிலிட்டி பொறுத்து தான் இல்லையா? கரெக்டா சொன்ன ஸ்வாதி. எந்த ஒரு டிராவல்லையுமே பேசஞ்சர்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும். ஆனா ரீசெண்ட் டைம்ல என்ன இருக்கு, ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல பேசஞ்சர்ஸ்க்கு தண்ணியே இல்லாம போயிருக்கு. தண்ணி இல்லாம ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த ஸ்டேஷன்ல வண்டி நின்ன உடனே உங்க எல்லாருக்குமே நாங்க தண்ணி நிரப்பி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த ஸ்டேஷன்லயும் வண்டி நின்ன மாதிரியும் தெரியல, தண்ணியும் அவங்க யாருக்குமே கிடைக்கல. ரொம்ப நேரமா காத்திருந்து கோபமான அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே கடைசியில ரகலை பண்ணி தான் தண்ணி வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி குறைகள் எல்லாத்தையுமே அவங்க சால்வ் பண்ணாங்கன்னா ரயில்வேஸ் வந்து சொத்துக்கள்ல மட்டும் இல்ல சர்வீஸ்லயும் கண்டிப்பா நம்பர் 1 தான் இல்லையா? சரி, மார்னிங் கஃபேல இப்ப தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, இவ்வளவு நேரமா நீ பிரைவேட் ட்ரெயின் பத்தி பேசிட்டு இருந்ததால இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. முதல் முறையா ட்ரெயினை வாங்கி வச்சிருந்த தமிழரை பத்தி உனக்கு தெரியுமா? ஒரு தமிழர் ட்ரெயின் வாங்கி வச்சிருந்தாரா? இது எப்ப நடந்துச்சு? அது அவரு 18th செஞ்சுரியை சேர்ந்தவர். தாட்டி கொண்ட நம்பெருமாள் செட்டியார் தான் அவருடைய பேர். அவர் வந்து அந்த காலத்துல இருந்த மிகப்பெரிய பில்டிங் கான்ட்ராக்டர். இப்போ நம்ம சென்னையில பார்க்கக்கூடிய எல்லா ரெட் கலர் பில்டிங்குமே இவர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காரு. அப்போ ஹைகோர்ட், கன்னிமேரா லைப்ரரி இதெல்லாம் அவர் கட்டினது தானா? ஆமா ஸ்வாதி, பட் இதெல்லாம் மட்டும் கிடையாது. எக்மோர் பேந்தீன் ரோடு இருக்குல்ல, அங்க இருந்து ஹாரிங்டன் ரோடு வரைக்கும் அந்த நிலம் எல்லாமே இவருக்கு சொந்தமானதா தான் இருந்துச்சா. அதனாலதான் அதுக்கப்புறமா செட்டியார்பேட்டை அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. நாளடைவுல அந்த பேருமே சேட்பட்டுன்னு மறுவிடுச்சு. அவர் அவ்வளவு பெரிய ஆளா அப்போ? ஆமா ஸ்வாதி, இதெல்லாம் மட்டும் கிடையாது. இப்ப நம்ம SBI பேங்க்னு சொல்றப்படுற பேங்க் அப்போ இம்பீரியல் பேங்க் அப்படிங்கிற பெயரோட இருந்துச்சு. அந்த பேங்கோட ஃபர்ஸ்ட் இந்தியன் டைரக்டரா இவர் தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியால முதல் முறையா ஒரு ஃபாரின் காரை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண பெருமையும் இவருக்கு தான் போய் சேரும். இவர் சொந்த ட்ரெயின் வச்சிருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. பட் ஆனா சொந்த ட்ரெயின் வச்சுட்டு அவர் தனியா எப்படி டிராவல் பண்ணுவாரு? அது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதாவது திருவள்ளூர்ல வீரராகவ பெருமாள் கோயில் இருக்கான். அடிக்கடி குடும்பத்தோட அங்க போற வழக்கம் இவருக்கு இருந்திருக்கு. சோ அதுக்காக தான் ட்ரெயின் வாங்கியிருக்காரு. ட்ரெயின் அப்படின்னு சொல்லும் போது இவர் வாங்கின ட்ரெயின்ல 4 கம்பார்ட்மெண்ட் தான் இருக்குமா. சோ ஃபேமிலியோட எப்பெல்லாம் வெளியே போறாரோ அப்பெல்லாம் இந்த ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணுவாராம். சரி, அப்ப மத்த நேரத்துல அந்த ட்ரெயின் எங்க நிக்கும்? நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இந்த ட்ரெயினை மத்த நேரத்துல பார்க் பண்ணி வச்சிருப்பாராம். சென்ட்ரல் ஸ்டேஷன்ல சும்மாவே நிக்குமா? இவ்ளோ செழிப்பா ஒரு தமிழ்நாட்டு ஆள் இருந்திருக்காருன்ட்டு நினைக்கும் போது நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. சரி, இப்ப இந்த தகவலோட அடுத்ததா பியூட்டி டிப்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு வந்துடலாம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ரொம்ப காமனான ஒரு டாபிக். அண்ட் இன்ஃபேக்ட் என்னோட ஹாஸ்பிட்டலில் வந்து வர பேஷண்ட்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 50% பேர் இந்த கம்ப்ளைண்ட்டோட ஏதாவது ஒரு பாயிண்ட் இன் லைஃப் கண்டிப்பாக வருவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி. நான் ஸ்கின் அலர்ஜின்னு எடுத்தால் நிறைய டைப் இருக்குங்க. அதாவது அதில் நம்ம இன்றைக்கி பேச போகிற டைப் என்னன்னா ஏர்டிகேரியா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் வகையான அலர்ஜி. இந்த ஏர்டிகேரியாவுக்கு வேற என்னெல்லாம் பேர்னா இங்கிலீஷில் ஹைவ்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது என்ன, நம்ம நார்மலாக நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் இட் சவுண்ட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். பட் ஆனால் இது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்டா இல்லைன்னா வந்து தட்டையாக வீங்கிறது இருக்கு இல்லைங்களா. இது வந்து உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டதுனால வந்திருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு டைமில் கண்டிப்பாக வந்திருக்கும். ஒரு பூச்சிக்கடினால வந்திருக்கலாம், இல்லை சாப்பாடு சாப்பிட்டதுனால வந்திருக்கலாம். பட் உங்களுக்கு அந்த ஒரு அலர்ஜிங்கிறது சிவப்பு கலரில் தட்டையாக வீங்குது இல்லையா, அது பேர் தான் வந்து உங்களுக்கு ஏர்டிகேரியா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதோட இன்னொரு பகுதி தான் வந்து இதுவே கொஞ்சம் சிவியர் ஆயிடுச்சுன்ட்டு வச்சுக்கோங்களேன். உதடு வீக்கம், இல்லை கண்ணோட ஒரு பகுதி வீக்கம், இல்லைன்னா வந்து கையோட மேல் பகுதி வந்து வீக்கமாயிடுறது. இது வந்து நாங்கள் ஆன்ஜியோ எடிமா அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு. ஸோ இந்த 2 இஷ்யூஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இந்த ஏர்டிகேரியா ஏன் சில பேருக்கு வருது, ஏன் சில பேருக்கு மாத்திரம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு தன்மைங்க. அதாவது வந்து ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் த பாடி டு ப்ரொடியூஸ் அன் அலர்ஜிக் ரியாக்ஷன். இது ஏன் சில பேருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் தன்மைங்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ரீசன் இது ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு.
இதோட ரீசன்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது வெளியிலேருந்து வர ப்ராப்ளம்ஸ் எதெல்லாம் வந்து அர்டிகேரியா கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற இஷ்யூஸ் என்னெல்லாம் வந்து அர்டிகேரியா கொடுக்கலாங்கிறது. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து அதை தான் வந்து முக்கால்வாசி பேர் வந்து அந்த எக்ஸ்டர்னலாக தான் நிறையவே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து பெயிண்டாக இருக்கலாம், இல்லைனா டஸ்ட்டாக இருக்கலாம், டஸ்ட் மைட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது டஸ்ட்லேயே ஒரு சில பூச்சிங்க இருக்கும் அதனால இருக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு ஈவன் வந்து ஒரு பார்க்கில் வாக் போயிட்டு வந்தால் சில பேருக்கு பயங்கரமாக தடிச்சிடும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும். இது எல்லாமே வந்து போலன்னால, அதாவது அந்த செடியிலேருந்து வர போலன் அந்த சீட்ஸ்ல இருந்தனால கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு இட் கேன் கிவ் ரைஸ் டு அர்டிகேரியா. இதில் வந்து ஃபுட்டு வந்து ஒரு ரொம்ப காமன் ரீசன் ஃபார் அர்டிகேரியா. பட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை தான் மெயின் ஃபோக்கஸாக வச்சுப்போம். பட் இது ஒரு பார்ட் தான், அதாவது ஒரு சின்ன பகுதி தான் அந்த அர்டிகேரியாவோட ரீசன். எல்லாமே ஃபுட் ரிலேட்டடாக இருக்காது உங்களுக்கு. நிறைய பேருக்கு ஃபுட்டுக்கும் இந்த அலர்ஜிக்கும் ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் கூட இருக்கலாம் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம், நம்ம உடம்புக்குள்ளேருந்து என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அலர்ஜி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மேட்டிக்ஸ் ரொம்ப காமனாக இருக்கிறது. உங்களுக்கு ஆஸ்மா இருக்கணுங்கிறது, அதாவது வர பேஷண்ட்டுக்கு ஆஸ்மா இருக்கணுங்கிறது மாத்திரம் வந்து அவசியம் கிடையாது. ஃபேமிலியில் வந்து சப்போஸ் அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி இல்லை ஏதாவது ஒரு கசின் அந்த மாதிரி ஒரு பிளட் ரிலேஷனுக்கு வந்து ஆஸ்மேட்டிக் டெண்டன்சி இருக்குது, இல்லைன்னா அந்த ஃபேமிலியில் வந்து உங்களுக்கு அலர்ஜிக் டெண்டன்சிஸ் இருக்குது, அடிக்கடி தும்மல் வரதோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கண்டா வீங்கிறதோ வந்து இருந்துச்சுன்னா அந்த ஒரு அலர்ஜிக் டெண்டன்சிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த சில ஃபேமிலிஸில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த அர்டிகேரியா இல்லைன்னா அலர்ஜி கொடுக்குற தன்மை வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இது தவிர தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்குமே வந்து ஹைப்போதைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்க, இல்லை ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்க, இல்லை தைராய்ட்லேயே வந்து தன்னெதிர்ப்பு நோய்கள்னு இருக்கு, அந்த ஆன்டி தைராய்டு ஆன்டிபாடிஸ் அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அர்டிகேரியா இன்னும் கொஞ்சம் காமனாக இருக்கிறது உண்டு. ஸோ இது தவிர வந்து உங்களுக்கு வேற என்ன அர்டிகேரியா வந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னெதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். தன்னெதிர்ப்புனா என்ன அப்படின்னா, நம்ம உடம்பே நம்மளுக்கு எதிர்ப்பு கொடுத்துக்குது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல, அதாவது IgE அப்படிங்கிறது வந்து அலர்ஜி ஆன்டிபாடின்னு சொல்லுவாங்க. இந்த அலர்ஜி ஆன்டிபாடிக்கு நம்ம உடம்பே ஒரு ரியாக்ஷன் கொடுத்ததுன்னா அப்பவுமே வந்து இந்த அர்டிகேரியாங்கிற ரியாக்ஷன் வரதுண்டு. இதுதான் நம்ம ஆட்டோ இம்யூன் அர்டிகேரியா அப்படின்னு சொல்றது. சில பேருக்கு வந்து ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், அதாவது தன்னெதிர்ப்பு நோய் அது வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தன்னெதிர்ப்பு நோய் வந்து இருக்கிறவங்களுக்கு இதுவும் ஒரு இஷ்யூவாக சேர்ந்து வரது சான்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்டர்னல் டிசீசஸ் which can give rise to it. சம்டைம்ஸ் எஸ்பெஷலி குழந்தைங்க சின்ன வயசுலேயே வந்து இந்த அர்டிகேரியா அதிகமாக வரதுண்டு, ஒரு 10 வயசுக்குள்ள அப்படிங்கும்போது இதில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு காது மூக்கு தொண்டையிலையோ இல்லைனா வந்து பல்லில் இன்ஃபெக்ஷனோ, பல்லு சொத்தை அந்த மாதிரி இருக்கும்போது, இல்லைன்னா குழந்தைங்களுக்கு அடினாய்ட்ஸ் அப்படிங்கிறது தொண்டையில் வளர்ற ஒரு growth மாதிரி, இல்லை டான்சல்ஸ் வந்து இன்ஃபெக்டடாக இருக்கும்போது அதுக்கு ரியாக்ஷனாக, அதாவது நம்ம பாடி வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கோ அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கும்போது தனக்கே சேர்ந்து ரியாக்ஷனும் கொடுத்துக்கும். இதுதான் வந்து ஆட்டோஇம்யூன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றது, இல்ல மாலிகுலர் மிமிக்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனாலேயும் வந்து அர்டிகேரியா சம்டைம்ஸ் வரதுண்டு. இது நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இட் இஸ் பேசிக்லி நாட் ஜஸ்ட் ஃபுட், அதாவது வெறும் சாப்பாட்டுனால மாத்திரம் அலர்ஜி வரதோ இல்லை வெளியே ஒரு டஸ்ட்னால மாத்திரம் அலர்ஜி வரதோ கிடையாது. சில பேருக்கு வந்து இந்த தன்னெதிர்ப்பும் ஒரு பிரச்சனை கொடுக்குது உங்களுக்கு. அதனால இன்டர்னலாகவே வந்து they have a capacity to produce allergies. ஸோ இதனால வந்து எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்? நிறைய பேருக்கு இது வரும். வந்தால் உடனே வந்து ரொம்ப பயந்துருவாங்க, டாக்டர் இது வந்து எனக்கு நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், எனக்கு ஒன்றுமே சரியாக மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அர்டிகேரியா அப்படிங்கிறது ஸ்விட்ச் ஆன் ஆகுது. ஸ்விட்ச் ஆன் ஆகிறது நம்ம எதுனாலன்னு தெரியாது. அதனால சில டைம்ஸ் வந்து எந்த ரீசனுமே இல்லாமல், நான் சொன்ன எந்த ரீசனுமே இல்லாமல் கூட அதிகமாகலாம். ஸோ ஒரு 100% பேருக்கு வந்து இப்போ வரவங்களுக்கு இந்த அர்டிகேரியா பிரச்சனை இருக்குன்னா அதில் 50%க்கு உங்களுக்கு 6 மாசத்துலேயே வந்து சரியா போயிடும், அந்த ஹோல் ரியாக்ஷன் போயிடும். இன்னொரு 50%க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வரைக்கும் இந்த இஷ்யூஸ் வந்து திருப்பி எப்போவாவது ஒரு தடவை வந்துட்டு இருக்கலாம். இன்னொரு ஒரு 20% மக்களுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப் டில் 25 இயர்ஸ் கூட அப்போ ஒரு ரியாக்ஷன் வரது உண்டு. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் இப்போ ஒரு நாள் வந்து உங்களுக்கு மாத்திரை எடுத்து நல்லா ஆயிடுச்சுங்கிறதுனால இது வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு வராமல் இருக்குங்கிறது நம்மளுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆஃப்டர் ஆல் நம்ம பாடியோட தன்மை இந்த ரியாக்ஷன் கொடுக்கறது. ஸோ அதனால வந்து அட் எனி டைம் லேட்டர் ஆன் கூட வர சான்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணலாம், இது சிம்பிளா என்ன பண்ணலாம் இதை அவாய்ட் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி உங்களுக்கு அந்த அர்டிகேரியாங்கிறது வந்துருச்சுன்னா என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இதை கொடுக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்க. சப்போஸ் நீங்க ஒரு ஆஸ்மேட்டிக்கா இருக்கீங்க, இல்லை ஒரு ஆஸ்மேட்டிக் ஹிஸ்ட்ரி இருக்கு வீட்டில் அப்படிங்கும்போது டஸ்டிங் வீட்டிலலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து டஸ்டி ஏரியாஸ்ல போகாதீங்க. டஸ்ட் மைட்னு சொன்னேன் இல்லையா, அந்த டஸ்ட் மைட்டுங்கிறது ஒரு பூச்சி, அந்த டஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பூச்சி. இப்போலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட் மைட் ஃப்ரீ பில்லோ கவர்ஸ்னு வருது. அதாவது டஸ்ட் மைட் ஃப்ரீ
பெட்ஷீட்ஸ்னு வருது உங்களுக்கு, இந்த டஸ்ட் மைட் இல்லாத அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதும் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். பட் மெயின் திங் இஸ் நீங்கள் வீட்டில் போய் டஸ்டிங் பண்ணுறதோ இல்லைனா ஃபார் இன்ஸ்டன்ஸ் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸோட கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அதையும் வந்து as much as possible குறைச்சிக்கோங்க. அதாவது வாஷிங் சோப்பு இதெல்லாம் வந்து கையில் படப்பட வந்து அந்த அலர்ஜன் சம்டைம்ஸ் வந்து இது ஸ்கின் வழியாகவும் உள்ளே போயிட்டு இட் கேன் கிவ் அ ரியாக்ஷன். உங்களுக்கு ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி அலர்ஜிக் பீப்புள் ஒரு ஆஸ்மேட்டிக் பீப்புள் வந்து ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஆர்கன் இந்த பாடி ஸ்கின் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்கின் உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது வழியாக அந்த அலர்ஜன் உள்ள பூந்து கான்டாக்ட் அலர்ஜன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போவுமே வந்து இந்த மாதிரி ஏர்டிகேரியா இஷ்யூஸ் வரது சம்டைம்ஸ் உண்டு உங்களுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது. ப்ளஸ் you have to get checked for your thyroid levels, sugar levels, இதெல்லாம் கண்டிப்பா பார்க்கணும் நீங்க. So with all this advice, kindly have a very safe and a comfortable life. கண்மணி, இனிமே நான் நிறைய ஹிஸ்டரி புக்ஸ் படிக்கலாம்னு இருக்கேன். என்ன சுவாதி சடனா ஹிஸ்டரி மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் எனக்கு? நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து சொந்தமா ட்ரெயின் வச்சிருக்கிறதே எனக்கு தெரியல, நீ சொல்லிதான் தெரியுது. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல எத்தனை ஹீரோஸ் இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாவ் சூப்பர். அப்ப இனிமே நிறைய ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட புக்ஸ் படிக்க ஆரம்பி. நம்ம சுவாதி மாதிரி நீங்களும் ஏதாவது புதுசான விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கீங்கன்னா எதை கத்துக்கலாம்னு இன்னும் யோசிச்சுட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறோம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, இப்ப உன்னை சுத்தி வந்து ஒரு கலவரம் நடக்குதுன்னா நீ என்ன செய்வ? கலவரம் நடக்குதுன்னா எப்படி அந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஓட ஆரம்பிச்சிருவேன். ஆனா இப்ப வெனின்சுலால ஒருத்தரை சுத்தி வந்து ஒரு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அவர் அதை பத்தி கேரே பண்ணாம உட்காந்து வயலின் வாசிட்டு இருக்காராம். கலவரத்துக்கு நடுவுல வயலின் வாசிட்டு இருந்தாரா? ஆக்சுவலி ரோம் நகரமே பத்தி எரிஞ்சப்போ நீரோ மன்னர் என்ன பண்ணிருக்காரு, பிடல் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சோ இந்த கதையை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ சொல்ற கதை என்ன ரொம்ப புதுசா இருக்கு. வெனின்சுலா அதிபர் நிக்கோலஸ் மடுராக்கு எதிர்த்து தான் வந்து இந்த போராட்டமே நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா போராட்டக்காரங்க எல்லாருமே ஒண்ணு சேரதும் அவங்கள அப்போஸ் பண்ணி போலீஸ்காரங்க எல்லாமே அவங்க மேல தாக்குதல் நடத்துறதும் பயங்கர கலவரமா அந்த ஏரியாவில நடந்துட்டு இருக்கு. சோ அந்த ஏரியால வந்து நிறைய அப்பாவி மக்கள் கூட இதனால பலியாறாங்க. சரி, ஆக்சுவலி எதனால இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு? மக்கள் என்ன கோரிக்கை எல்லாம் முன் வச்சு இந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க? அதிபர் மடுரா வந்து பதவி விலகணும் அப்படிங்கறத அவங்களோட முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை என்னன்னா அங்க எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கறத அவங்களுடைய 2வது கோரிக்கை. அது மட்டும் இல்லாம அந்த வெனின்சுலாவோட கேபிட்டலான காக்கஸ்ல தான் வந்து இந்த கலவரமே நடந்துட்டு இருந்திருக்கு. சோ இந்த கலவரத்துல வந்து போலீசார் வந்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசியிருக்காங்க. அந்த டைம்ல தான் இவர் இந்த இளைஞர் வந்து உட்கார்ந்து வயலின் வாசிச்சுட்டு இருந்திருக்காரு. தன்னை சுத்தி இவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது, பெரிய போராட்டமே நடக்குது. ஆனா அந்த சமயத்திலயும் தனி ஒரு மனிதனா உட்கார்ந்து வயலின் வாசிட்டு இருந்திருக்காரு. நிஜமாவே ரொம்ப தைரியம் இருந்திருக்கணும்ல. ஆமா, ஆனா வந்து அந்த போராட்டம் பத்தி அவர் வந்து கேரே பண்ணிக்கல, கொஞ்சம் கூட வந்து அவர் அசரவே இல்லையா. சோ அந்த விஷயம் தான் இப்ப வந்து சோசியல் மீடியால ரொம்ப வைரலா ஆயிட்டு இருக்கு. சோ அந்த போராட்ட களத்து நடுவுல உட்கார்ந்து அவர் வயலின் வாசிச்சுட்டு இருந்ததை யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப வந்து அது ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஒவ்வொரு மக்களுமே ஒவ்வொரு வழியில போராட்டம் பண்ணிட்டு இருந்தா இவர் இசை போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. பட் அட்லாஸ்ட் மக்கள் விரும்புற ஆட்சி அங்க அமைஞ்சா நல்லா தான் இருக்கும். சோ நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்க. இந்த இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து எல்லாருக்காகவும் காஸ்டியூம் கலெக்ஷன்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ பாத்துட்டு வந்துடலாம். ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டு ஸ்டைல் ஒன் பாண்டி பஜார், டி நகர். யூஸ்வலாக நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். டிசைனர், லெஹெங்காஸ், அந்த மாதிரி ஹெவி ஒர்க்லாம் பார்த்துட்டோம். பட் சம்மருக்கு வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ரொம்ப ஒர்க் பண்ண காஸ்டியூம்லாம் நம்ம போட மாட்டோம். ஸோ நார்மலாக இருக்கிற லைட் வெயிட் சாரியாக இருக்கட்டும் இல்லை காட்டனாக இருக்கட்டும், அதுலேயே டிஃப்ரெண்ட்டாக இவங்க கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வெரைட்டிக்கு சில ரேஞ்சில் வந்து உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரா சில்கில் நிறைய வெரைட்டி இருக்குது ஸ்டைல் ஒன்ல. பட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல்வேஸ் ஆன் ஸ்டாக், நம்ம எப்பவுமே வந்து நம்ம கிடைக்கிற மாதிரி தான் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரா சில்கில் த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட் ரெண்டுமே ஒர்க் பண்ணியிருக்க வந்து ஒரு டிசைன், ஃபுல்லி டிசைன்டு சாரீ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப காடியாகவும் பலன்னு தெரியாது. பட் கொஞ்சம் கிராண்டாக தெரியும், பிகாஸ் சில்க் த்ரெட் அங்கங்கே மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால. ஸோ இது பார்க்கறதுக்கு ஜூட் த்ரெட் ஒர்க் மாதிரி இருக்குது. பட் இது ஃபுல்லாகவே வந்து சில்க் த்ரெட் அண்ட் நார்மல் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாரி இது வந்து சாரியோட ஃபுல் பாடியே இப்படி தான் இருக்குது. இது வந்து பிளவுஸ் அண்ட் இது வந்து பல்லு. சூப்பராக இருக்குது இல்லை? ஸோ இதுக்கு அப்புறமா வந்து ரா சில்க்லேயே வேறு விதமாக என்ன இருக்குது அப்படின்னு, ரொம்ப டிசைன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி போகலாம். டிசைன் இருக்கணும் ஆனால் லைட் வெயிட்டாக இருக்கணுன்றவங்க இந்த மாதிரி போகலாம். இது கொஞ்சம், அதாவது ரொம்ப கொஞ்சம்
வெயிட் ஆட் ஆயிருக்கு இதோட கம்பேர் பண்ணா. அண்ட் மோர் ஓவர் அது கொஞ்சம் சட்டிலா இருக்கு, கலர்ஸ்லாம் வைப்ரண்டா இருக்கு, பட் டிசைன்லாம் சட்டிலா இருக்குல்ல. இது வந்து கலர்ஸும் வைப்ரண்டா இருக்கும், டிசைனும் வந்து பனாரஸ் பிரிண்ட் டிசைன். அது ரா சில்க்ல நம்ம யூஷுவல் பனாரஸ்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஃபினிஷிங் கூட ஆல்மோஸ்ட் கட்னா அந்த மாதிரி தான் இருக்கு. இது வந்து பல்லு. அந்த சாரியே கிராண்டா இருக்கிறதுனால ஐ டோன்ட் திங்க் பல்லு வந்து ஸ்பெஷலா நம்ம வந்து எம்பசைஸ் பண்ணுன்றது இல்லை. ஸோ சாரியோட பாடி ஃபுல்லா அப்படி இருக்கு. நெக்ஸ்ட் அதே ரா சில்க்ல ஷட்டில் கலர்ல இதுலயே வித்தியாசமான பிரிண்ட், வேற வேற கலர் அண்ட் பிரிண்ட்டும் வேற மாதிரியான பிரிண்ட். ரொம்ப வைப்ரண்டான கலர் சட்டில் டிசைன், வைப்ரண்டான கலர் பளீர்னு ஒரு டிசைன். அது ரெண்டுமே இல்லாம மாடரேட்டா ஒரு கலெக்ஷன் ரா சில்க்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இருக்கு. இது எல்லாமே ட்ரெண்டியாவும் இருக்கும், லைட் வெயிட்டாவும் இருக்கும், அண்ட் பல்லு கிளாசிக்காவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து ரா சில்க் கலெக்ஷன். மோஸ்ட்லி சம்மர் அப்படின்னு வந்தாலே நம்ம வந்து கோட்டா, அதுக்கப்புறம் ஸ்டார்ச்லெஸ் காட்டன், பியோர் காட்டன் அந்த மாதிரி தான் இது பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோட்டாலேயே வந்து எம்ப்ராய்டரி அண்ட் நார்மல் பியோர் காட்டன், கோட்டா காட்டன் அண்ட் நார்மல் காட்டன், பார்ட்லி ஹாஃப் அண்ட் ஆஃப் சொல்லுவோம் இல்லையா, பார்ட்லி இல்லை ஹாஃப் அண்ட் ஆஃப். ஸோ இது வந்து பல்லு ஃபுல்லாகவே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், எம்ப்ராய்ட் பண்ணி மின்ட் கிரீன்ல கோல்ட் அண்ட் ஹாஃப் ஒயிட் த்ரெட் வச்சு எம்ப்ராய்ட் பண்ணியிருக்கும். அட்டாச்டு பார்டர். அதுலேயே ப்ளீட்ஸ் இருக்க இடம் வந்து இது வந்து பிளவுஸ், ப்ளீட்ஸ் இருக்க இடம் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹாஃப் அண்ட் ஆஃப் கோட்டாலேயே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பியோர் காட்டன். இது அவ்வளோ லவ்லியா இருக்கு தொடும்போதே, லைட் வெயிட். இதுல வந்து ஒரு நடுவுல செல்ஃப் டிசைன் இருக்கு, அதுதான் செம்மையா எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ சம்மர்னாலே ஃப்ளோரல் இல்லையா, அண்ட் காட்டன் அண்ட் ஃப்ளோரல் ரெண்டுமே சம்மருக்கான ஸ்பெஷல். அது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த சாரீ. பட் இந்த செல்ஃப் டிசைன் இதுல ரொம்ப பிரிட்டியா இருக்கு பார்க்கறதுக்கு. சீம்ஸ் டு பி லைக் ஹை ரேஞ்ச் கலெக்ஷன். பியோர் காட்டன்ல இருக்கும்ல, அதே தான். தொட்டா அவ்வளோ சாஃப்டா இருக்கு, பியோர் சம்மர் கலெக்ஷன். ஸோ இதோடைய பல்லு இப்படி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிரிண்டட் செமி டசர். யூஸ்வலா பிரிண்டட் நம்ம பார்க்குற சேம் அதே பிரிண்ட் தான், பட் டபுள் பார்டர் வந்து நம்ம யூஸ்வலா ரொம்ப பார்க்க மாட்டோம். ஸோ இது வந்து பாடி ஃபுல்லாகவே பிரிண்டட். இது வந்து பல்லு. அசன் பல்லு வந்து 3 டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கோட்டாலேயே லைட் வெயிட் நம்ம பார்த்தோம் இல்லையா. இது வந்து கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும், ரொம்ப எலகண்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு, பிகாஸ் பெய்ஜ் கலெக்ஷன் இல்லையா. ஸோ அதனால எப்போவுமே பெய்ஜ் கலெக்ஷன்ஸே அப்படி தான் இருக்கும். பட் இதில் வந்து எம்ப்ராய்டரி ஃபுல்லாக, இங்கே வந்து த்ரெட் எம்ப்ராய்டரி ஆஸ் அன் யூஸ்வல் நம்ம எப்படி எம்ப்ராய்டரி பண்ணுவோம் அந்த மாதிரி சட்டில் எம்ப்ராய்டரி. இதில் வந்து கோல்டன் சில்க் த்ரெட் எம்ப்ராய்டரி. ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் கட்டிக்கிட்டோன்னா. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து இது ஃபுல்லாகவே பல்லு போர்ஷன். ஸோ இதனுடைய பாடி எப்படி இருக்குன்னா கான்ட்ராஸ்ட் கலெக்ஷன். ஆஸ் அன் ரெட்ல வந்து நமக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க, கையில் வந்து இந்த கண்டினியூட்டி ஒர்க் இருக்கும், த்ரெட் ஒர்க் ஓடுது. பாடி வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் மேலே இந்த மாதிரி இருக்கும், கீழே வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்ட் ஆயிருக்கும். அண்ட் ஸ்லோலி பாடியில் அப்படியே த்ரெட் இங்கிருந்து இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கு சாரியில். ஸோ இது ஒரு கோட்டா கலெக்ஷனில் இது ஒரு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன். இதுலேயே வந்து நார்மல் இதுவுமே அப்படி தான், ஒரே ஃபேமிலியை சேர்ந்த கலர்ஸ் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எம்ப்ராய்ட் பண்ணியிருப்பாங்க. அசன் பார்க்கும்போது ஒரே கலர் எம்ப்ராய்டரி மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தோம்னா பேல் எல்லோ, வைப்ரண்ட் எல்லோ ரெண்டுமே சேர்ந்து எம்ப்ராய்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் பாட்டம் ஃபுல்லாக சாரி, ஆல் ஓவர் த சாரி இந்த பேஸ் எம்ப்ராய்டரி இருக்கு, பாடி அண்ட் கீழே ஃபுல்லா. ஸோ சாரி வந்து பிளெயின், பிளவுஸ் வந்து பிளெயின் பிளவுஸ். இது வந்து பல்லு.
ஸோ லைட் வெயிட் சாரீஸ்லேயே ரொம்ப கச்சன்னு ஒரு ஒர்க் பண்ணி நம்மளை இரிட்டேட் பண்ணாமல் ஓரளவுக்கு கிராண்டாகவும் இருக்கணும், லைட் வெயிட்டாகவும் இருக்கணும்னு விரும்புகிறவங்க இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட் வெயிட் சாரீஸ்லேயே கொஞ்சம் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கு, கொஞ்சம் ஜரி அண்ட் த்ரெட் மிக்ஸ் பண்ணியிருக்கு, ஓரளவுக்கு கிராண்டாக அண்ட் சம்மருக்கு ஏற்ற மாதிரி காட்டன் மிக்ஸ் கோட்டா கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். வேறு வெரைட்டியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். ஸ்வாதி, இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா பகுதிகளிலுமே நிறைய மக்கள் போராட்டங்களை நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களை ஆள வேண்டியவங்க நாங்க தேர்வு செய்யற ஆளாதான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அட்லாஸ் எல்லாருக்குள்ளயுமே அதிக அளவுல பதிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா கண்மணி, ஆட்சி எதுவா இருந்தாலும் மக்களோட நலனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான விஷயம் இல்லையா? சரி, இப்ப மார்னிங் கஃபேல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, இப்ப நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், அதை நீ நல்லா இமேஜின் பண்ணிக்கோகேயா? நம்ம 2 பேரும் அண்ணா சாலையில டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சடனா பாத்தீங்கன்னா ரொம்ப டிராபிக் ஜாம் ஆயிடுது. அங்க இருந்து மூவ் ஆகிறதுக்கே 30 மினிட்ஸ் ஆச்சு மினிமம் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம 2 பேருமே அவசரமா ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நிலைமையில நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும்? வெயிட் தான் பண்ணி ஆகணும். ½ an hourங்கிறது 1 hour கூட ஆகலாம் இல்லையா? சரி, இப்போ இதே சிச்சுவேஷனை நான் வேற மாதிரி சொல்றேன், அதே இமேஜின் பண்ணி பாரு. அதே அண்ணா சாலையில நம்ம 2 பேரும் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி 30 மினிட்ஸ் டிராபிக் ஜாம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா கிளியர் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், 30 மினிட்ஸ் மேல ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், உடனே போன் எடுத்து ஃபிளையிங் டாக்ஸிக்கு கால் பண்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, பக்கத்துல இருக்கிற வேர்ட்டி ஃபோர்ட்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 ஹவர்ஸ்க்கு நம்ம போய் சேர வேண்டிய ஒரு இடத்துக்கு 15 மினிட்ஸ்ல போய் சேர்ந்தா எப்படி இருக்கும்? சூப்பரான விஷயமா தான் இருக்கு. ஆனா நீ ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்த்துட்டு வந்து இதெல்லாம் சொல்றேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்ல ஸ்வாதி, உலகம் முழுக்க கார் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிற நிறுவனம் தான் ஊபர். இப்போ அவங்க ஃபிளையிங் டாக்ஸியை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க, அதாவது பறக்கும் டாக்ஸி. ஸோ இவ்வளவு நேரமா நான் பறக்கும் டாக்ஸி பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம சீக்கிரமா போனோம்னா ஃபிளையிங் டாக்ஸி யூஸ் பண்ணி போய்க்கலாம். ஃபிளையிங் டாக்ஸி ஊபர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்களா? அண்ட் ஏதோ வேர்ட்டி ஃபோர்ட் அப்படின்னு சொன்னீங்க, அது என்னது? அதாவது இப்போ ஏரோப்ளேன் எங்க இருக்கும்? ஏர்போர்ட்ல. இப்ப நம்ம ஏரோப்ளேன்ல எங்கேயா போனோம்னா ஏர்போர்ட் போயிட்டு அங்க இருந்து தான் ஏரோப்ளேன் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஃபிளையிங் டாக்ஸி இருக்கக்கூடிய இடம் தான் வேர்ட்டி ஃபோர்ட். அதாவது அந்த இடத்துல இருந்து அது கிளம்பும், கடைசியா அந்த இடத்துக்கு தான் அது வந்து ரீச்சோ ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபிளையிங் டாக்ஸில போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா முதல்ல நம்ம வேர்ட்டி ஃபோர்ட் போயிட்டு அங்க இருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சுதான் போக முடியும். நீ சொல்றதெல்லாம் நிஜமா? என்னால நம்பவே முடியல. இதுவே நம்ப முடியலன்னு சொல்றியே, இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த ஃபிளையிங் டாக்ஸில டிராவல் பண்ணோம்னா 1.6 கிலோமீட்டருக்கு 85 rupees தான் ஆகுமா. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூட கிடையாது. நிஜமாலே ரொம்ப ஒரு அஃபோர்டபிள் பிரைஸா தான் இருக்கு. சரி, நம்ம ஊருக்கு இது எப்போ வரப்போகுது? சென்னை, மும்பை மாதிரி டிராபிக் ஜாம் அதிகமா இருக்கக்கூடிய சிட்டிஸ்ல சீக்கிரமே வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஆனா ஆக்சுவலி ஃபிளையிங் டாக்ஸி முதல்ல எங்க எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்கன்னா 2020ல டெக்சாஸ், துபாய் போன்ற நகரங்கள்ல அது முதல்ல வரப்போகுது. எப்போ இந்தியாவுக்கு வரும், ஸ்பெசிஃபிக்கா இந்த சிட்டில எப்போ வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா அந்த நிறுவனமே தான் நமக்கு ரிவீல் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா எல்லாருக்கும் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷனோட எல்லாருக்காகவும் அடுத்ததா சின்னஞ்சிறு உலகம் பகுதி காத்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, இந்த வாரம் நம்ம தொடர்ந்து நச்சு பொருள் பற்றி பேசிட்டு இருக்கோம். மன ரீதியான நச்சு பொருட்கள் பற்றி, கார்ட்டூன்ஸ், மெகா சீரியல்ஸ், வீடியோ கேம்ஸ் பற்றி பேசியிருக்கோம். இன்னைக்கு நான் எடுக்கக்கூடியது இன்னுமே ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். அதுவும் நம்ம தமிழ் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். இது சினிமா அப்படிங்கிற ஒரு பெரிய நச்சு பொருள் எடுக்கிறேன். கருத்துள்ள சினிமா இருக்கு, சிந்தனையை வளர்த்தக்கூடிய சினிமா இருக்கு. இன்னொன்று, மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் இதெல்லாம் இன்னும் செட் ஆகலை. நீங்கள் கருத்துள்ள சினிமாவோ இல்லை ஒரு சிந்தனையை வளர்த்தக்கூடிய சினிமாவோ குழந்தைங்களுக்கு நம்ம நிறையா காட்டுறது கிடையாது. நம்மளுக்கா அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம பார்க்குறோம். ஆனால் மற்றபடி ஜென்ரலாக இருக்கக்கூடிய சினிமா மூலமாக குழந்தைங்களுக்கு இது எப்படி நச்சு பொருளாக மாறுதுன்றது இன்னைக்கு பேசலாம். நச்சு பொருள் அப்படின்னும் போது மன ரீதியான நச்சு பொருட்கள் நம்மளோட பர்சனாலிட்டியை பாதிக்குது, நம்மளோட சிந்தனைகளையும் பாதிக்கும். அதனால நம்ம இதை புரிஞ்சுக்கணும். பழைய காலத்து சினிமாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹீரோ அப்படிங்கிறவர் இருப்பார். நான் எந்த ஹீரோ பேரோ ஹீரோயின் பேரோ எடுக்கல, ஆனால் ஒரு ஹீரோ அப்படிங்கிறவர் இருப்பார். கண்டிப்பாக வில்லன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருப்பார். எல்லா சினிமாலையும் பார்த்தீங்கன்னா அவரே வில்லனாக இருப்பார், இவர் ஹீரோவாக தான் இருப்பார். அப்படியே இருந்தாலும் அந்த ஹீரோ டபுள் ஆக்ட் பண்ணாலும் ஒரு நல்லவர் ஒரு கெட்டவர் இருப்பாங்க. கடைசியில் எப்போ இருந்தாலும் நல்லவர் தான் ஜெயிப்பார். இது எப்போவுமே சினிமாவோட ஒரு பேசிக் தீமாக இருந்துச்சு. ரெண்டாவது, அந்த ஹீரோ அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா
நல்ல ஒரு மகனா இருப்பாரு, ஒரு புருஷனா இருந்தா இருக்கிறதுலயே சிறந்தவரா இருப்பாரு, ஒரு வேலை ஒரு ஜமீன்தாரா இருந்தா கூட எல்லாருக்கும் நல்ல சேவை செய்யறவரா இருப்பாரு. அதாவது ஒரு மாடலா இருந்தாரு. அந்த ஹீரோ அப்படிங்கிறவரு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடலா இருந்தாரு. இது வந்து தமிழ்நாட்டுல ஒருத்தர், ஆந்திரால ஒருத்தர், கர்நாடகால ஒருத்தர்னு பார்த்து ஹீரோஸ் வந்து அவங்க வந்து அந்த என்டையர் ஜெனரேஷன் அவங்களுக்கு வந்து ஒரு மாடலா இருந்தாங்க. இதுல இருந்து அந்த ஜெனரேஷன்ல நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் கத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. ஆனா அந்த வில்லன் பாத்தீங்கன்னா அது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருப்பாரு. தப்பா செய்யறது, அவரோட குரல்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கும். சோ மக்களுக்கு வந்து நல்லது கேட்டது வந்து சினிமா மூலமா சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. இப்ப கருத்துக்களை வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமா இல்லாம சிந்தனைகளை வளர்த்தக்கூடிய சினிமால இதெல்லாம் நம்ம காட்டுறோம். ஆனா ஜென்ரலா இருக்கக்கூடிய சினிமால பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நெகட்டிவ் இருக்கு. இப்போ ஹீரோவே பாத்தீங்கன்னா பொறுக்கி போக்குரி லெவல்ல தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து எந்த லெவல்லயும் வந்து ஒரு நல்லது சொல்லி கொடுக்கறதுக்கு சான்சஸ் கிடையாது. ரெண்டாவது, எப்பவுமே வந்து அந்த ஹீரோ வந்து சர்டன் பவர்ஸோடையும் அவங்க வந்து ஹீரோயினை வந்து சரியானபடி ட்ரீட் பண்ணாதபடி நம்ம வந்து காட்டுறோம். இல்லைன்னா இந்த ஐட்டம் சாங்ல வந்து ஒரு லேடியை வந்து தவறான மெத்தட்ல நம்ம வந்து காட்டுறோம், ஒரு அவங்கள வந்து ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்டா நம்ம வந்து காட்டுறோம். இது வந்து கண்டிப்பா சில்ட்ரனுக்கு வந்து நெகட்டிவான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் பண்ணும். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வன்முறை மூலமா தான் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம வந்து காட்டுறோம். பழைய காலத்து சினிமாலயும் வன்முறை இருந்தது. ஆனா அதுல என்ன வித்தியாசம்னா அப்ப இருக்கக்கூடிய வன்முறை வந்து சாதாரணமா 2 பேர் அடிச்சுப்பாங்க, முடிச்சிருவாங்க. இப்ப வந்து ஒருத்தர் பறந்து 12 பேர் அடிக்கிறது, கன்ஸை கொண்டு வராங்க, பாம் பிளாஸ்ட் ஆகுது. இந்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும்போது குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்னா உனக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வன்முறைக்கு இறங்கிரு அப்படின்றது நம்ம சொல்லி கொடுக்குறோம். வன்முறைன்றது நம்மளே திரும்ப சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைக்கு வந்து அமைதி அப்படிங்கிற அனுபவம் என்னைக்குமே தெரியாம போயிடும். ரெண்டாவது விஷயம் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த சினிமால வந்து காமெடி சீன்ஸ் அப்படின்றத நம்ம பாக்குறோம். காமெடியில வந்து கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களை கேவலப்படுத்துறது, கொஞ்சம் கலர் வந்து வித்தியாசமா இருக்கிறவங்களை வந்து கேவலப்படுத்துறது, ஊனமுற்றவங்களை வந்து நம்ம கேவலப்படுத்துறதெல்லாம் வந்து ஜோக்ஸ்ல நிறைய இருக்கு. இது வந்து எல்லா சினிமாலையும் இருக்குன்னு நான் சொல்லல. பட் பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நேச்சுரலா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் அது வந்து அந்த மாதிரி பீப்புளை வந்து நம்ம கேவலப்படுத்துற மாதிரியோ இல்ல அவங்கள வந்து மட்டம் தட்டுற மாதிரியோ இருக்கு. குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை உடனே பிடிச்சுக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு சிரிக்கிறோம். நம்ம இந்த வார்த்தைகள் சொல்லும் போது நம்ம சிரிக்கிறோம். இது சிரிக்கும் போது அந்த குழந்தைக்கு என்ன புரியுது, ஓ இது நல்ல விஷயம், அதனாலதான் சிரிக்கிறாங்க. அவங்களுமே அதே வார்த்தைகளை போய் இன்னொருத்தர்கிட்ட பயன்படுத்துறாங்க. கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களோ கலர் கம்மியா இருக்கிறவங்ககிட்டயோ அதை வந்து பயன்படுத்துறாங்க. இது எவ்வளவு பெரிய நச்சு பொருள்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு தெரியாமையே நம்ம சிந்தனைகளை வந்து நெகட்டிவான அளவுக்கு ஆக்கிடுது. இன்னும் கூட டீனேஜர்ஸ்க்கு மீடியா என்ன பண்ணுது, சினிமா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண கிளாஸ் ரூம் சினிமால வந்து காலேஜோ ஸ்கூலோ காட்டினாங்கன்னா கிளாஸ் ரூம் காட்ட மாட்டாங்க, கிரவுண்டு கேன்டீன் காட்டுவாங்க, லவ்வர்ஸ் மீட் பண்ற இடமா காட்டுவாங்க. அப்படியே ஒரு ப்ரொஃபஸரை காட்டிட்டாங்கன்னா ஒரு காமெடியன் தான் அங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்கள ஏமாத்தி இவங்க வந்து பங்க் அடிச்சு போறதுதான் காட்டுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அது வந்து ஒரு ரொம்ப நெகட்டிவான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுது. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஸ்கூலோ காலேஜோ போனா ஒரு ஃபிகர் ஒன்று செட் பண்ணிக்கணும், இதே வார்த்தைகள் அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட கேவலமான வார்த்தைகள் கூட அவங்க பயன்படுத்தலாம். ஸோ சினிமா அப்படிங்கிறது வந்து நம்ம சில்ட்ரன் வந்து மேக்சிமம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க. மேக்சிமம் டைம் ஒரு சேனல் பார்த்தாங்கன்னா அந்த காமெடி சீன்ஸ் மட்டும் எடிட் பண்ணி பார்க்கறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இது நார்மல், இந்த வார்த்தைகள் பயன்படுத்தலாம், இப்படி நம்ம நடந்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லி கொடுத்துடுறோம். இதுல தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு வந்து பையனை வேண்டான்னு சொல்லிட்டா அவளை ஃபாலோ பண்ணி எப்படியெல்லாம் அவன் அன்பை வந்து அவன் ஜெயிக்கிறான்ற மாதிரிலாம் நம்ம சினிமா காட்டுறோம். பட் அது வந்து ஸ்டாக்கிங். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வேண்டான்னு நம்மள சொன்ன உடனே நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கறது தான் நம்மளுக்கு வந்து சுயமதிப்பு இருக்குன்னு அர்த்தம். சுயமதிப்பு இல்லாம நம்ம பின்னால போய் கெஞ்சி அவங்கள மிரட்டி அவங்கள வந்து அன்பை வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து சினிமால மட்டும்தான் நடக்கும். இதை வந்து நீங்க தயவு செஞ்சு பெற்றோர்களா புரிஞ்சுக்குங்க. ஒரு சினிமா அப்படிங்கிறது நீங்க பாக்குறது தப்பு இல்லை, ஆனா அதுல வந்து உங்க குழந்தைங்க என்ன கத்துக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்குங்க. மீடியா அப்ரிசியேஷன் அப்படின்றது நம்மளும் சொல்லி கொடுக்கலாம். ஒரு சினிமாவே அப்படியே நீங்க பார்த்திருந்தாலும்
அதை வந்து வீட்டில் ஒரு டிஸ்கஷன் மாதிரி நீங்கள் பண்ணலாம். கண்ணு இந்த ஏரியா நம்ம பார்த்தோம், இதில் வந்து இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக சரி கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கருத்தாக அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும், விதைகளாக அவங்க மூளையில் போடணும். ஏன்னா இல்லைன்னா அந்த நச்சு பொருளை மட்டும்தான் நம்புவாங்க. நிஜ வாழ்க்கைக்கும் சினிமாவுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் ஒரு பிரச்சனை வரும்போது சினிமாவில் எப்படி அதோட சொல்யூஷன் இருக்கோ அதே மாதிரி அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. தொடர்ந்து நம்ம நச்சு பொருட்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நாளைக்கு 5வது கடைசி நச்சு பொருள் பற்றி பேசலாம். மீண்டும் சந்திக்கலாம். இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல ஆர்கானிக் ஆடைகள்ல ஆரம்பிச்சு ஊபர் ஃப்ளையிங் டாக்ஸி வரைக்கும் நிறைய விஷயங்களை பத்தி பார்த்தோம். எஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, பிரசன்டட் பை பொன்வண்டு டிடர்ஜென்ட், பவர்ட் பை சைபால்.